வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த ஒர்க்கை நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் அப்படின்ற இடத்துல தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் பார்த்தோம்னாக்கா ஒரு பழமை மாறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடலில் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க்கை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வந்து யூனிக்கான ஃபேப்ரிகேட்டை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். கிட்டத்தட்ட இந்த ஒர்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் கழிச்சு நம்ம இப்போ தான் ஃபுல் வீடியோ போடுறோம். சூப்பராக வந்திருக்கு அவுட்புட்டு, நீங்களே பாருங்கள். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்போலோ ஆர் நீசன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிளேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் கிளேட்டிலாம் வருது. அது பார்த்தீங்கன்னா இது போல் யூனிக்கான லுக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் மாடல் ரூஃபிங்கு கொடுக்காது, யாரும் பயன்படுத்தாதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பக்கா ட்ரெடிஷ்னல் ரூஃபிங்கான கிளேட்டில். இங்கே இருக்க ரூஃபிங்குடைய ஸ்லோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 30 டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்லோப்பிங் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு டிசைனுடைய லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக எடுத்து கொடுக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டைல் ரூஃபிங்க்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நிறைய டைல் பேட்டர்ன் ஷீட்லாம் வந்திருக்கு. நீங்கள் என்ன தான் வந்து அது போல் ஷீட்டை பயன்படுத்தினாலும் இதில் இருக்கிற லுக்கு, இதில் இருக்கிற ஒரு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் கிடைக்காது. இது என்னுடைய ஃபீட்பேக் கிடையாது, கஸ்டமர் எங்ககிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய சைட்டை நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம். அதுக்கான ஃபீட்பேக் தான். மார்க்கெட்டில் நிறைய ஃபேப்ரிகேட்டர் எனக்கும் டைல் ரூஃபிங் ஒர்க் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குது. அவங்களுடைய திறமை எது போல் இருக்குது, அவங்களுடைய சைட்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அவங்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிளேட்டிலுக்கு கேரண்டி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கிளேட்டியில் பொறுத்தவரைக்கும் கேரண்டிலாம் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது, அதை வேணால் சொல்கிறேன். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால் கட்டப்பட்ட பில்டிங்கில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கிளேட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னமும் நம்ம பார்த்திங்கன்னா போகும்போது வரும்போதெல்லாம் நிறைய பில்டிங்கில் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் காத்தடிச்சா இந்த டைல் பார்க்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் நிறைய பீச் ஹவுஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ரெசார்ட் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே பார்த்திங்கன்னா காத்தடிச்சு இந்த டைல் பறந்ததா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு வரலை. இந்த டைலுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா எந்த ரூஃபிங் ஷீட்டும் எந்த டைலாலையும் கொடுக்க முடியாத ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கண்டிப்பாக இந்த டைல் ரூஃபிங்கால் பக்காவாக எடுத்து கொடுக்க முடியும். நம்ம எது போல் ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் இடத்துல கிளே டைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், 2வது மோனியா டைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், 3வது பார்த்திங்கன்னா செராமிக் டைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செராமிக் டைல் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து 10 வருஷம் வந்து கலர் ஃபேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கேரண்டி இருக்குங்க. இந்த கிளே டைலுக்கும் இந்த மோனியா டைலுக்கும் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. செராமிக் டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி ஸ்க்ரூ அடித்து தான் ஆகணும். மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆணி போட்டுட்ருக்காங்க, அது ரொம்ப தப்பு. ஸ்க்ரூ மட்டும்தான் ப்ராப்பராக அடிக்கணும். நம்ம பண்ணியிருக்க இந்த ரூஃபிங்குடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா 1025 ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதனுடைய டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4,40,000 வந்திருக்குங்க. மெட்டீரியல், லேபர், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடிங் தான் இருக்கும். நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு கலர் பெயிண்ட்டு நீங்கள் அடித்து தர மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பள்ளம் தோண்டி போஸ்ட் புதைக்கிறது உங்கள் ஸ்கோப்பில் இருக்கும். எங்களுடைய பசங்களுக்கு அக்காமடேஷன் ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். இதே போல் ஒர்க்கு உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சினாக்கா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன்.